இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான். அது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ஸோ சப்பாத்தியில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுவோம். எனி டைம் சப்பாத்தியாகவே சாப்பிடும்போது வந்து நமக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வந்து வரும். தென் நம்ம பரோட்டாவில் தான் கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கோம். பட் சப்பாத்திலையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி கொத்து சப்பாத்தி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாமே நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். அடுத்தது ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அதோட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தென் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தியில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் அதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்தா போதும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அந்த ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 முட்டை வந்து எடுத்துருக்கேன். அந்த 2 முட்டையும் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை உடனே கிளற வேண்டாம். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்சம் முட்டை வந்து பாதி வேக்காடு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். அந்த மஞ்சக்கருவு மட்டும் இப்போதைக்கு உடச்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. முட்டையும் கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த முட்டையும் சேர்த்து கிளறி விட்டுறலாம். நல்லா சுற்றியும் வந்து கிளறி விட்டுக்கோங்க. முட்டை எப்போவுமே நம்ம வந்து இப்படி உடச்சி ஊற்றும் போது அங்கங்கே வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா தேய்ச்சி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுறலாம். அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கு வந்து நான் 2 சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக சுட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சப்பாத்தி எடுத்திருக்கேன். இங்கே அங்கங்கே கருப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸீட் சப்பாத்தி வந்து நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்த சப்பாத்தியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிச்சு வச்சுக்கலாம். நான் இங்கே குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுவும் வந்து கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கும். பட் பரோட்டா டேஸ்ட் வரலனாலும் இது வந்து ரொம்பவே ஹெல்தி. நமக்கு பரோட்டா அளவுக்கு வந்து நம்ம டேஞ்சரஸ் கிடையாது. பரோட்டாவை நம்ம அடிக்கடி சாப்பிடவும் கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கொத்து சப்பாத்தியை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கொத்து சப்பாத்திங்கிறதுனால நல்லா கொத்தி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கொத்து பரோட்டா டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொத்தி கொத்தி விடும்போது நல்ல பெரிய பீஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொத்தி கொத்தி விட்டுறலாம். நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். ஆல்ரெடி எல்லாமே வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம்லாம் இதை விட வேண்டாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஹீட் ஏறுற வரைக்கும் நம்ம வந்து இப்படி விட்டுட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்து நமக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.